அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகால் போற்றி பணிகிறேன். இறை அருளையும் குருவருளையும் வேண்டி இந்த வகுப்பினை தொடங்குவோம். நிறைய டைம்ல நம்ம முதுமையில சொத்து சேர்த்து வைக்க நிறைய டைம் நம்ம முயற்சிக்கிறோம். சொத்து சேர்க்க வைக்கிற அந்த வேகத்துல நம்ம ஒண்ணு சேர்க்க நம்ம மறந்துடுறோம். அது என்னதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இருந்தாலும் ஒரு க்ளூ சொல்றேன். அதாவது when wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. அதாவது நம்மளுடைய இது ஒன்றும் மொழிபெயர்க்க தேவையில்லை. இது புரியக்கூடிய தன்மையில தான் இருக்கு. நம்ம ஆக மொத்தம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம சேர்த்து வைக்க முடியல. ஆரோக்கியத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு ஒரு லைன் சொல்றாங்க. மசில் நீங்க இந்த அரசியல் எல்லாம் கூட சொல்லுவாங்க, மணி பவர் மசில் பவரை வச்சு அவர் ஆட்சியை வென்றுட்டாரு. ஒரு முக்கியமான வார்த்தை இதுல நம்ம என்ன கேட்க வேண்டியது இருக்குதுன்னா, மசில் பவர். இந்த மசில் பவர் அப்படின்னா என்னன்னா, அதுக்குன்னு நம்ம நிறைய இந்த தமிழ் ஹீரோக்கள் மாதிரி நம்ம எல்லாம் கட்டுக்கட்டா சதைகள் வச்சிருக்கணும் அப்படி கிடையாது. வாழ்க்கையோடைய அடிப்படை ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. இச்சா, கிரியா, ஞானம். இது ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கிடையாது, இது சயின்டிபிக் கிளாஸ் தான். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஒரு ஆசை வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆசைப்படணும். அதுக்கேத்த கொஞ்சம் அறிவை பயன்படுத்தணும். அத ஒரு ஞானம் சொல்றோம். அந்த அறிவை பயன்படுத்தி வந்த ஆசையை அறிவை பயன்படுத்தி கிரியானா கிரியேஷன், ஒரு ஆக்ஷன். நீங்க நிறைய பழைய தமிழ் திரைப்படங்கள்ல நம்ம முக்கியமா சிவாஜி கணேசன் ஐயாவை தொடாம நடிப்பு சொல்ல முடியாது. உயிர் இல்லாத ஒரு சூழல் வரும்போது கடைசி மூச்சு இந்த படத்துல கூட வரும். முதல் மரியாதையில கூட அந்த கையில ஒரு செயின் மாதிரி வச்சிட்டு இருப்பாரு. ராதாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ராதாமா வந்த உடனே அது அப்படியே அசைவின்றி இருக்கும் நிலையை நம்ம இறப்புன்னு சொல்றோம். சோ லா ஆஃப் மோஷன், அதாவது அசைவில்லாத தன்மையை அப்போ அசைவுள்ள தன்மையே வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்கு. சோ இதுல கிரக்ஸ் ஆஃப் தி மெசேஜ் என்ன அப்படின்னா, லைஃப் இஸ் ஆல் அபவுட் மூவ்மெண்ட். முதியவர்கள்ல பெருசா பாதிக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய மொபிலிட்டி தான். நிறைய டைம் வயசானவங்க பாத்தீங்கன்னாலே மெல்லமா நடப்பாங்க, ரொம்ப வேகமா நடக்க முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ நம்ம முதுமையில நம்ம சொத்தும் தேவைதான், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த சொத்து போக அடுத்து நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, உடலை நம்ம சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைக்கிறத ஒரு முன்னோட்டமா வச்சு சென்ற வகுப்புல இத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹெல்த் எப்படி நம்ம முதியவர்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கண் உபாதை எப்படி ஆகுது, காது உபாதை என்ன செய்யுது, ஜீரண சக்தி என்ன செய்யுது, அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் பத்தி நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். சரி, இது ஒரு முன்னோட்டம். இந்த வகுப்புக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முன்னோட்டம். இதெல்லாம் சென்ற வகுப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வகுப்பு. இன்னைக்கு முக்கியமான வகுப்பு என்ன அப்படின்னா, பாலியேட்டிவ் கேர். பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறத நம்ம நேரடியாகவே தமிழாக்கம் செஞ்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுக்குது அப்படின்னா, இயன்றவரை மருத்துவம். அதாவது இது 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 இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. இது இப்ப சமீப காலத்துல நிறைய நம்ம பாக்குறோம். ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த உடனே டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. சோ வீடுங்கிறது உங்களுக்கு எல்லாருமே, நீங்க சித்தர்கள் கோட்டத்துல இருக்கிறதால நீங்க ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். நம்ம இயல்பா ஃப்ரீயா இந்த மாதிரி கேஷுவல் ட்ரெஸ் போட்டு வீட்டுல உட்கார்றதும் வீடுதான். இதை விட இன்னும் பேரானம் தான் வீடு. அந்த சொர்க்கத்தையும் வீடுதான் சொல்றாங்க. அந்த வார்த்தை ஒன்றோடு போல ஒன்று பயன்படுத்துறாங்க. சோ அப்ப ஹாஸ்பிட்டல்ல பெரும்பாலும் எப்போல்லாம் ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாங்கன்னா, இனி எதுவும் பண்ண முடியாது, கேன்சர் முத்திருச்சு, உடம்பெல்லாம் பரவிருச்சு, இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது, இல்ல பிரெயின்ல ரத்த கசிவாயிடுச்சு, பேஷண்ட் கோமாக்கு போயிட்டாங்க. இது ஸ்டாண்டர்ட் 1 ஆஃப் பாலியேட்டிவ் கேர். அதாவது என்னன்னா, இதுதான் உண்மையான பாலியேட்டிவ் கேர். என்னன்னா, மருத்துவராலவே முடியல, டாக்டரே ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்களே, அப்போலோலயே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒன்னும் பண்ண முடியாது. சோ இது ஒரு செக்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ். இது என்னென்ன பேஷண்ட்ஸ் அப்படின்னா, மூளையில ரத்த கசிவு ஏற்படுறது. நம்ம அப்படியே அத சும்மா ஒரு ஷேர் ஸ்கிரீன் போட்டு சென்ற வகுப்பு நம்ம ஏன்னா எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ் அப்படின்னு நான் இப்ப இது முக்கியமானதை முதலையும், அதுக்கப்புறம் முக்கியம் குறைஞ்சதை அடுத்த பகுதி முடிஞ்சா இன்னைக்கு வகுப்புலயே அதை தொட பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இத ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க.
இல்லையா? ஸோ ஸ்ட்ரோக் வந்து 2 விதமா இருக்குதுங்கிறது வந்து ரத்த குழாயில அடப்பு ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரோக்கோட ஒரு பகுதி. பொதுவா ஸ்ட்ரோக் வந்து ரத்த குழாயில அடப்புன்னு சொல்லுவாங்க. ரத்த குழாயில மூளைக்கு வந்து பொதுவா 2 பாகத்துல இருந்து ரத்தம் போகுது. ஒண்ணு வந்து முன்பகுதி மூளைக்கும் ரத்தம் போகுது, பின்பகுதி மூளைக்கும் ரத்தம் போகுது. இது ரத்த குழாயில கொஞ்சம் பிபி அதிகமா இருக்கிறவங்களுக்கு, இல்ல ரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த மூளைக்குள்ள ரத்த கசிவு ஏற்படுது. இத நீங்க கவனிச்சு பார்க்கலாம். இந்த ரெட் ஸ்பாட் நடுவுல இருக்கு இல்லீங்களா? அந்த நடுவுலயே ஒரு சின்னு போட்டிருக்கு பாருங்க. அதுக்கு மேல ரெட் ஸ்பாட், அதுக்கு மேல ஏ, பின்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. இதுல வந்து இந்த ஏ, பி வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணிரலாம். இந்த பர்ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதுல ட்ரீட் பண்ணிரலாம். இந்த சி ஆகப்பட்டது பெரும்பாலும் ட்ரீட் பண்ண முடியாது. சோ இந்த மாரி இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ் இருக்கிறவங்க, அதே மாரி கோமட்டோஸ் ஆயிடுறாங்க. ஒரு பேஷண்ட் என்ன ஆயிடுறாங்க, கோமா ஸ்டேஜ்க்கு வந்துடுறாங்க. கோமா அப்படின்னு நம்ம வந்து இத வந்து கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி லேசா பாலியேட்டிவ் கேர்ன்னு வந்துட்டாலே இத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுல முக்கியமான வார்த்தைகளா நீங்க குறிப்பெடுக்கணும்னா வச்சுக்கலாம். இப்ப நான் இப்ப டைப் பண்ற இப்ப முன்னாடி இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ்ன்னு டைப் பண்ணியிருந்தேன். இந்த வார்த்தையும் பிறகு நீங்க வந்து இத பத்தி நீங்க மேபி எழுதி வச்சுக்கலாம். இந்த கோமா நெறைய நம்ம சொல்லுவோம் பேசும்போது, அவர் கோமாக்கு போயிட்டாரு, அவர் கோமாக்கு போயிட்டாரு, அவர் கோமால இருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கோமால இருக்கிற மாரி ஒரு கதாபாத்திரத்த காட்டுவாங்க. ஆனந்த்ன்னு ஒருத்தர வீல் சேர்ல தாடி மீச மட்டும் அவருக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். உடம்புல சிறுநீர், மலம் கழிக்கிறது, சாப்பாடு போறதெல்லாம் இருக்கும். ஆனா நினைவுகள் இருக்காது. அது மாரி அந்த படத்துல வந்து படத்துக்காக கொஞ்சம் மாத்தி காட்டியிருக்காங்க. பொதுவா கோமா பேஷண்ட் அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ட்ரவுசியா, கண்ணு திறக்க முடியாம, கிள்ளுனாலும் வலிக்காம, வலிக்கிறது தெரியாம, அந்த மாரி. பொதுவா இந்த மாரி எப்போ ஆகும் அப்படின்னா, பேஷண்ட் பிரெயின் டெட் ஆகும் பொழுதோ, இல்ல பிரெயின் வந்து ஃபுல்லா வேலை செய்யல. இதுக்கு வந்து என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, என்செஃபலோபதி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப எங்களுக்கெல்லாம் இது ஓவரா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா இந்த வார்த்தைகள முதல்ல இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியலனாலும் எதுவும் தப்பு கிடையாது. சும்மா இந்த வார்த்தைய ஓரமா போட்டு வைங்க. நம்ம வந்து கண்டிப்பா இத பத்தி அவசியம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இப்ப இந்த கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்ங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். இத பத்தி அவசியம் நம்ம வந்து ஏன்னா இது வந்து எங்களுக்கு டூ மச்சா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப அவசியம். இப்ப இந்த கோமா கோமான்னு சொல்றோம் இல்லையா? இந்த இந்த கோமான்னு வந்த உடனே என்செஃபலோபதி அப்படின்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம டிஸ்சார்ஜ் சம்மரில பார்ப்போம். என்செஃபலோபதி, மெட்டபாலிக் என்செஃபலோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்செஃபலோ அப்படிங்கிற வார்த்தை எத குறிக்குது அப்படின்னா, மூளைய தான் குறிக்குது. என்செஃபலோ அப்படிங்கிற வார்த்தை வந்து மூளைய குறிக்குது. சோ இப்ப நம்ம இந்த காட்சியில நம்ம பார்த்தோம். இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ் பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்செஃபலோ பத்தி அத பத்தி இப்ப நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண போறேன். அது ஏன் காட்சிப்படுத்தினேன்னா, அப்பதான் அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். சோ இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது என்னன்னா, பேஷண்ட் வந்து ஒரு மருத்துவம் செய்ய இயலாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படியும் ஒண்ணு இருக்குதா இந்த காலத்துல? நம்ம எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து போயிருக்கு. நெறைய எவ்வளோ எக்யூப்மென்ட்ஸ் அமெரிக்கால இருந்து வருது. சிங்கப்பூர்ல இருந்து வருது. எவ்வளோ எக்யூப்மென்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இன்னைக்குமே அந்த நிலை இருக்கா அப்படின்னா, உண்மையாகவே இருக்க தான் செய்யுது. அதனால தான் இந்த வகுப்பு, அதுக்காக தான் நீங்க, அதுக்காக தான் நான், நீங்க எல்லாரும் நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, இது பெரிய நம்மளுடைய முன்னோர்கள் என்ன முடிவு செஞ்சாங்கன்னா, 2 விஷயம் இந்த வாழ்க்கையில நிலையா நிக்கிறதில்ல அப்படின்றாங்க. அதுல முதலாக அவங்க நினைக்கிறது வந்து, இந்த உடல் வந்து என்னைக்குமே நிலையா நிக்காது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி உடல் நாளைக்கு இருக்காதுன்றாங்க. 2வது பொருள். இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கிறவன் நாளைக்கு பிச்சைக்காரன் ஆயிடுவான். இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கிறவன் நாளைக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவான். சோ இந்த 2மே வாழ்க்கையில இவரு எப்பவுமே பணக்காரரா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. இவரு எப்பவுமே ஆரோக்கியமா இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இத நன்கு உணர்ந்த மேற்கத்திய மருத்துவம், அலோபதி மருத்துவம் இத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஒரு ஒரு பாயிண்ட்ல மனிதனுக்கு வந்து முடியாம போகும். இந்த இந்த வார்த்தைய நீங்க ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர்லாம் கை விரிச்சுட்டாங்கப்பா. டாக்டர் வந்து என்னால ஒண்ணும் முடியாது. இதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழிதான். நீ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த ஆண்டவன் விட்ட வழிதான் இந்த பாலியேட்டிவ் கேர். இப்ப என்னன்னா, ஒரு பேஷண்ட் வந்து செய்வதறியாத நிலையில இருக்காங்க. சோ பேக்கிரவுண்ட்ல என்னென்ன ஓடும்? பேஷண்ட்க்கு ஒண்ணு மூளை செயலிழந்து போயிருக்கலாம். இல்ல சிறுநீர் செயலிழந்து போயிருக்கலாம். இல்ல இதயம் செயலிழந்து போயிருக்கலாம்.
இல்லது நுரையீரல் செயலிழந்து போயிருக்கலாம். இந்த ராஜ உறுப்புகள்னு சொல்றோம் நம்ம. இந்த இதயம், கல்லீரலு, இந்த கணையம், இந்த ராஜ உறுப்புகள். அதாவது இவங்கலாம் தான். அதுக்காக சுண்டு விரல் தேவையில்லையான்னு கேட்டா, சுண்டு விரல் தேவைதான். ஆனா ஒரு கை இல்லாமயும் நம்ம வாழ்றவங்க நெறைய பேர பார்க்கிறோம். ஆனா இந்த உறுப்புகள் செயல் இல்லாம நம்ம பார்க்க முடியாது. சோ இந்த மாதிரி பேஷண்ட்ட நம்ம வந்து எந்த மாரி நம்ம கேர் குடுக்கறது? இந்த மாதிரி பேஷண்ட் பொதுவா இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அத வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதிலேயே நீங்க யாராவது பணி செய்றவங்களா கூட இருக்கலாம். அசிஸ்டட் லிவிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாழ்க்கைக்கு துணை போவது. இவங்களால தானா வாழ முடியல. அதனால வந்து ஒருத்தவங்க துணையா நிக்கணும். இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. இந்த பாலியேட்டிவ் கேர்ங்கிறது இப்ப நான் சொன்னது வந்து இதான் பாலியேட்டிவ் கேரோடைய அதிகப்படி. அதாவது பேஷண்ட் செய்வதறியாத நிலையில இருக்காங்க. பாலியேட்டிவ் கேரோடைய கீழ்ப்படி என்னன்னா, ஒத்தாசையா இருக்கிறது. ஒரு படத்துல சொல்லுவாங்க, "என்னப்பா இவ்ளோ இதா இருக்கிற, என்ன வேலை செய்றன்னு?" கேட்டா, "எங்க அப்பாக்கு உதவி செய்றேன்." "உங்க அப்பா என்னப்பா செய்றாருன்னா?" "அப்பா சும்மா தான் இருக்கிறாருன்னு" சொல்லுவாங்க. இந்த சும்மா இருந்து ஒத்தாசையா இருக்கிறது. அதாவது டேக் கேட்ச் எடுபிடின்னு சொல்லுவாங்க. டம்ளர் குடுத்தா டம்ளர் எடுத்து வைக்கிறது, ஃபேன் ஆன் பண்ணி விடுறது, ஆஃப் பண்ணி விடுறது, ஏசி ரிமோட் எடுத்து வைக்கிறது, பாத்ரூம் கூட்டிட்டு போறது. சோ இந்த 2 இதா இது ஒண்ணு வந்து கம்ஃபோர்ட் கேர். இதுவும் பாலியேட்டிவ் கேர் தான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசியூ. சோ இது வந்து ஒரு பெரிய வெ காற்றாற்று வெள்ளம் ஓடுற ஒரு நதி போல. சோ இந்த 2 எண்டையும் தான் நம்ம இன்னைக்கு டச் பண்ண போறோம். சோ அது ஒரே வகுப்புல நம்ம டச் பண்ண முடியாட்டியும், சும்மா நம்ம ஒரு பிளைண்டா நடந்து போவோம். நடந்து போக கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். சோ நம்ம பொதுவா வந்து ஈஸியானத முதல்ல எடுத்தோம்னா, அது அவ்வளோ பயனுள்ளதா இருக்காது. நம்ம கஷ்டமானத முதல்ல எடுத்துக்கலாம். இப்ப எல்லாரும் வந்து ஒரு அவங்க வீட்லயே இருக்கலாம். இல்லது நீங்க கற்பனையும் பண்ணிக்கலாம். திடீர்னு வந்து நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க ரொம்ப உடம்பு முடியாதவங்கள வந்து நம்ம கையில குடுத்துருக்காங்க. அவங்க கன்னத்துல அப்படி தட்டுனாலும் ஒலிக்கிறது இல்ல, கண்ணும் திறக்கிறது இல்ல. தானே திரும்பவும் முடியல, தானே படுக்கவும் முடியல, தானே உட்காரவும் முடியல. அப்படின்ற மாரி ஒண்ணு அப்படி ஒரு பேஷண்ட் பொதுவா உண்டு. ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வருவாங்க. இந்த மாரி கேன்சர்மா உடம்பெல்லாம் நாலா பக்கம். சோ இந்த பாலியேட்டிவ் கேர்ல யார் வரணும்னா, யார் வேணாலும் வரலாம். கேன்சராலயும் வரலாம். அதாவது ஒருத்தர் மேட்ச் அவுட் ஆவுறது எப்படி வேணாலும் அவுட் ஆகலாம். கேட்ச் புடிச்சும் அவுட் ஆகலாம். ஸ்டெம்ப் அவுட்டும் அவுட் ஆகலாம். ரன் அவுட் ஆகவும் அவுட் ஆகலாம். அந்த மாரி இல்ல எல்பிடபிள்யூ ஆயும் அவுட் ஆகலாம். அந்த மாரி ஒரு பிளேயர் எப்படி வேணாலும் அவுட் ஆகுறாரு. லிவர் ப்ராப்ளமால அவுட் ஆகுறாரு. கேன்சரால அவுட் ஆகுறாரு. ஆக மொத்தம் பாலியேட்டிவ் கேர் ஒண்ணுதான். இந்த பாலியேட்டிவ் கேர் என்ன அப்படின்னா, ஏ, பி, சி. இது என்ன ஏ, பி, சி அப்படின்னா, ஏர்வே. இத நீங்க குறிப்பெடுக்கணும்னா நீங்க குறிப்பெடுத்துக்கலாம். ஏர்வே, ஏஐஆர் ஏர். காற்று போகுற காற்று நல்லா ஃப்ரீயா போகுதா அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கணும். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரீதிங். பிரீதிங் வந்து அவங்க நல்லா சுவாசிக்கிறாங்களா, நல்லா சுவாசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அந்த சுவாசம் வந்து கஷ்டப்பட்டு மெனக்கட்டு சுவாசிக்கிறாங்களா, இல்ல ஃப்ரீயா சுவாசிக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஏர்வே, 2வது பிரீதிங், 3வது சர்க்குலேஷன். நாடி துடிப்பு நல்லா இருக்கா? நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து தாமரை மேடம் வந்தாலும் வருவாங்க. தாமரை செல்வி மேடம்ட்ட இந்த நாடி துடிப்பு பத்தி நான் ஒரு தடவ கேட்கணும்னு அவங்க கிட்டயோ, இல்ல அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ்கிட்டயோ அதாவது சித்தர்கள் இதோடைய உச்சத்த கண்டிருக்கிறாங்க. நாடியிலேயே வாத, பித்த, கபம்லாம் கண்டுபிடிச்சு. பட் எங்களுக்கு அலோபதியில நாடியில வந்து அவ்ளோ டீட்டெயில்டா இல்ல. பல்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, பல்ஸ் ரேட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிடத்திற்கு எத்தன முறை இதயம் துடிக்குது. பல்ஸ் வால்யூம் தெரிஞ்சுக்கலாம். ரத்த ஓட்டம் நல்லா சீரா இருக்கா, செம்மையா இருக்கா, இல்ல லேசா இருக்கா அப்படின்னு. அப்புறம் இதயம் துடிப்பு வந்து சீரா இருக்கா, அந்த லப்டப் லப்டப் லப்டப்ன்னு இருக்கா, இல்ல வேகமா துடிக்குதா, மெல்ல துடிக்குதா, இவ்வளவு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சோ இந்த பாலியேட்டிவ் கேர்ல இந்த நம்ம அடிப்படையா ஒரு பேஷண்ட்ட மெயின்டெயின் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஏர்வே, பிரீதிங், சர்க்குலேஷன். இந்த ஏர்வே, பிரீதிங், சர்க்குலேஷன்னா பேஷண்ட்க்கு வந்து இந்த நெறைய இந்த பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸ்ல இந்த மூக்குல ரயில் டியூப் போட்டு இருப்பாங்க. ரயில் டியூப் போட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சோ இது வந்து ஒரு பேசிக்கா மூக்கு வழியா ஒரு போய் 1 மீட்டர் 1 மீட்டர் மீட்டர் நீளமான இறப்பை விடையே போகும். ஆமா. 1 மீட்டர் நீளமான டியூபு. ம். பொதுவா இந்த பாய்சனிங் இந்த சின்ன குழந்தைங்கலாம் ஆல் அவுட் குடிச்சுட்டாங்க. அந்த மாரி ஏதாவது இந்த ஆமா. இது இன்செக்டிசைட் அதாவது அந்த மருந்து பூச்சி மருந்து சாப்பிட்டாங்கன்னா, வயித்த வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பிளட் போடுவாங்க. நம்ம சப்ளக்ஷன்க்காக யூஸ் இல்ல பண்ணுவாங்க. ஆமா பார்த்திருப்போம். கேஸ்ட்ரிக் ஸ்டமக் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரயில்ஸ் டியூப். இந்த ரயில்ஸ் டியூப் வந்து மூக்குல போயிட்டு நேரா வயித்துக்கிட்ட போகும். பொதுவா சிக் பேஷண்ட்ஸ் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்ஸ் டியூப் வந்து அதோட அனுப்புவாங்க வீட்டுக்கு. சோ இது வந்து இந்த இந்த இதுதான் இந்த ரயில் ஸ்ட்ரிப். இப்ப இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா, மூக்கு வழியா போய் வயித்துக்குள்ள போய் அந்த மாரி ஃபீடிங் போகுது. சோ இந்த ரயில் ஸ்ட்ரிப்போட இருக்காங்க பேஷண்ட். சோ இந்த மாதிரி பேஷண்ட் வந்து அடுத்து வந்து கேத்தீட்டரோட
கத்தீட்ரோடவும் இருப்பாங்க. யூரின் ஆமா. கத்தீட்ரோட யூரின் இருப்பாங்க. அது கேத்தேட்டர். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன். சோ யூரின் கத்தீட்ரோட இருப்பாங்க. சோ இந்த பாலியேட்டிவ் கேர்ல இப்போ இப்போ நம்ம அட்டெண்ட் பண்ண போறது வந்து ஒரு சிக் பேஷண்ட். நம்ம எல்லாமே கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க, ஆரம்பத்துல அனைத்து கண்டுபிடிப்புகளுமே கற்பனை தான். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம்ல, லெட் தி அன்னோன் பி எக்ஸ்ன்னு நம்ம கணிதத்துல சொல்லுவோம், மேத்ஸ்ல. தெரியாதவற்றை தெரியாததுன்னு வச்சுக்கலாம். கடைசியில கண்டுபிடிச்சிடலாம். சோ தி அன்னோன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போடுவோம். சோ இதெல்லாம் கற்பனை பண்ணுங்க. நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் குடுத்துட்டாங்க. கூப்பிட்டா அவங்க பேசுறது இல்ல, கூப்பிட்டா கண்ணு திறக்கிறது இல்ல. இததான் கோமான்றாங்க. கோமான்னா ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. கோமான்னா இவிஎம் அப்படின்னு சொல்றது. இவிஎம்னா ஐஸ், வினா வெர்பல் கமாண்ட், எம்னா மோஷன், அதாவது மோட்டார் கமாண்ட். இது நீங்க யாராவது குறிப்பெடுக்கணும்னா நீங்க குறிப்பெடுக்கலாம். இவிஎம். இது என்னன்னா, இந்த கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்ல பேஷண்ட் வந்து கண்ணு திறக்க மாட்றாங்க, கூப்பிட்டா திரும்ப மாட்றாங்க, கை கால அசைக்க மாட்றாங்க, கால அசைக்க மாட்றாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணணும்னா, ஏர்வே, பிரீதிங், சர்க்குலேஷன். அது நான் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னா, நம்ம எதுவும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. இருக்கிற துவாரங்கள்ல அடைப்புகள் இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் மெயின். ஏன்னா நம்ம வந்து ஒரு பேஷண்ட பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண வைக்க முடியாது. நம்ம வந்து ஒரு பேஷண்ட்க்கு நாடி துடிப்பை தந்துட முடியாது. சோ துடிக்கிற பேஷண்ட், மூச்சு விடுற பேஷண்ட்டுக்கு அவர் வந்து இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து நிறைய எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரணும், நிறைய டிஎன்பி இந்த டிப்ளமா நர்சிங் படிக்கணும் அப்படி கிடையாது. நம்ம நார்மலா ஒரு அடிப்பட்ட காக்கா கீழே விழுந்ததுன்னா அதுக்கு நம்ம சின்ன வயசுல சிரிஞ்சில வந்து பால் கொடுக்க முயற்சி பண்ணுவோம். அது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த குருவி எல்லாம் கிளி எல்லாம் அடிபட்டு கீழே விழுந்துரும், புறா எல்லாம் நம்ம சின்ன வயசுல. அதேதான், இதுதான் பாலியேட்டிவ் கேர். நம்மளுடைய அன்பு அந்த உயிரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுது பாருங்க. அதோடைய நோக்கம் சீரும் செம்மையாக இருந்து, அது கூட அறிவியல், காமன் சென்ஸ், அதாவது அறிவியலுங்கிறது ஒரு காமனா நடக்கக்கூடிய, அதுல கொஞ்சம் நம்ம பயிற்சி. இதெல்லாம் நம்ம இப்ப ரயில் ஸ்ட்ரீட் பத்தி நமக்கு தெரியாது. இது கண்டிப்பா நம்ம கான்டாக்ட் ப்ரோக்ராம்ல இத பத்தி எல்லாம் கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அப்ப வந்து இந்த ஒரு பேஷண்ட் படுத்த படுக்கையா இருக்காங்க. அப்ப இந்த பேஷண்ட்டுக்கு அத்தியாவசியமா ஆதாரமா இருக்க போறது ஒரு 4 விஷயங்கள். அத பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த அத்தியாவசியமா ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் சிறுநீர் கழிக்கணும், மலம் போகணும். இது 2 ரொம்ப முக்கியம். மலம் கழிக்க முடியாத ஒரு பேஷண்ட் இருந்தா அவங்களும் ஆரோக்கியமா இருக்க முடியாது. அதே மாதிரி சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு பேஷண்ட் இருந்தா அவங்களும் ஆரோக்கியமா இருக்க முடியாது. சோ இந்த சிறுநீர் கழிக்கணும், நல்லா மலம் கழிக்கணும். சோ யூரின் மோஷன், டயட், ஸ்லீப். நல்லா ஆகாரம் எடுக்கிறாங்களா, நல்லா தூங்குறாங்களா, இந்த 4 வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு உறுதிப்படுத்த நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காப்பாத்தலாம். இது சரி, என்ன நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லையா? இந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம உயிர் வாழ்றதும் நம்ம இறக்குறதும் நம்ம கையில இல்ல. அது எல்லாத்தையும் தாண்டி நிக்குது அப்படின்னாலும் இததான் முயற்சி திருவினையாக்கும். அடிக்கடி திருவள்ளுவர் வந்து முன்னுக்கு பின்னா முரணான கருத்துகள் சொல்வாரு. ஒரு இடத்துல ஊழ்படிதான் எல்லாமே நடக்கும்னு சொல்வாரு. ஒரு பக்கம் நீ முயற்சி பண்ணா அந்த விதியை கூட முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வாரு. அது ஊழையும் என்ன சொல்ற? உற்பத்தம் காண்பர். ஊழையும் ஆமா, ஆமா. உற்பத்தம் காண்பர் சொல்றாரு. ஓடி பெருவழி ஆவலன்னு சொல்லுவாரு. கரெக்ட்டா சொல்றாங்க ஐயா. அதனால என்னன்னா, நான் டைரக்ஷன் பண்றது பண்ணிட்டு வருவேன். நீ நடிக்கிறது நடி அப்படின்னு வள்ளுவர் போன்ற பெருந்தகைகள் அவங்கலாம் சொல்றாங்க நமக்கு. நீ நடிக்கிறது நடி, நீ வேலை செய்யறது செய். நான் கடைசியா கூலி குடுக்கறது குடுப்பேன். அப்ப நம்மளுடைய முயற்சியில எந்த விதமான முயற்சி எடுக்கும்போது இது இருக்கக்கூடாது. எப்படியும் அதுதானே நடக்க போகுதுன்னு அப்படி நம்ம அந்த நினைச்சு நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகக்கூடாது. நம்ம பணி செய்யும் பொழுது பேஷண்ட்டுக்கு இந்த 4 அத்தியாவசியமான விஷயம். யூரின் சரியா போறாங்களா? மோஷன் சரியா போறாங்களா? தூங்குறாங்களா? சாப்பிடுறாங்களா? இது 4 நம்ம நல்லா கவனிக்கணும். சோ பொதுவா யூரின் வந்து ஆணும் சரி, பெண்ணும் சரி இயல்பாவே பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா போயிடும். அப்படி போக முடியாத சூழல் வந்தாக்கா பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கேத்தீட்ரைசேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாலியேட்டிவ் கேர்ல ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அதனால இதையே நம்ம ஃபர்ஸ்டா நம்ம பாத்துக்கலாம். சோ திரும்பவும் நம்ம ஸ்கிரீன் ஷேரிங் மோடுக்கு போயிருக்கோம் இப்போ. சோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின். சிறுநீர் கழிக்கலன்னா பேஷண்ட் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதாவது அவங்க சுயநினைவோட இருக்காங்களோ சுயநினைவோட இல்லையோ, அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது வந்து யூசுவலா இந்த இந்த 2 டயகிராமும் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து யூரின் வந்து இந்த ஆரோ மார்க்ல ஃப்ரீயா போற மாதிரி காட்டுறாங்க.
இந்த யூரின் வந்து இந்த ரெட் ஆரோ காட்டுறாங்க பாருங்க. இதுல வந்து போகாத மாதிரி, அதுல வந்து ஒரு அடப்பு இருக்கிற மாதிரியும், அதுல ஒரு டிஃபிகல்ட்டா யூரின் வந்து ஃப்ரீயா போகல. அதுல வந்து ஒரு பிரஷர் இருக்குது. அப்ப என்ன ஆகும்னா, யூரின் போகல, பேஷண்ட் வந்து பிளாடர் வந்து எம்ப்டி ஆகல அப்படின்னா, அடிவயிறு வந்து வீங்க அடிவயிறு என்ன ஆகும்? வீங்க ஆரம்பிச்சிடும். பேஷண்டோட பல்ஸ் ரேட் அதிகமா. அதனாலதான் சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே நமக்கு சிறுநீர் கழிச்சே ஆகணும். அது கழிக்காத வரைக்கும் நமக்கு வந்து வேற எது மேலயும் எண்ணம் போகாது. பாத்ரூம் இருக்கா, பாத்ரூம் இருக்கா, பாத்ரூம் இருக்கா. ஆனா இது நார்மல் உள்ள ஆளு. ஆனா இதுவே ஒரு அதாவது நம்ம இப்ப பண்ற போறது வந்து பாலியேட்டிவ் கேர். சோ இந்த பாலியேட்டிவ் கேருக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி பேஷண்ட்க்கு வந்து ஒரு கேத்தீட்டரைசேஷன். அப்ப நம்ம வந்து கேத்தீட்டர் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அது அது வந்து என்ன அப்படிங்கிறதையும் அப்படியே கையோட பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம அப்படியே போன்லயே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டுலாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது போடக்கூடிய திறன் கொண்டவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு இது இந்த பிரச்சனையா இருக்கலாம். எனக்கு டாக்டர் ஒரு இடத்துல ஒரு சொன்னாரு, ஒரு வகுப்புல சொன்னாரு. இந்த மாரி ஒரு பெட் பவுண்ட் பேஷண்ட் இந்த மாரி பெட் ரிடன் ஆயிட்டாங்க அப்படின்னா, இது என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம எப்படி ரயில்ஸ் டியூப் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். இது ஒரு ஆண் யூரின் மேல் ஜெனிட்டாலியா. சிறுநீரோட பீனிஸ் வழியா உள்ள போய் பிளாடருக்குள்ள போய் அந்த அப்ஸ்ட்ரக்ஷன ரிலீவ் பண்ணி வெளிய இந்த மாரி நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க அரசு மருத்துவமனைகள்ல, தனியார் மருத்துவமனைகள்ல பேஷண்ட் வந்து ஒரு கைப்பிடிச்சு, ஒரு கையில வந்து இந்த மாரி ஒரு கவர் வச்சுட்டு கையில எடுத்துட்டு போவாங்க. இந்த சோ இதுதான் அந்த கத்தீட்டர் செயல்படுற முறை. சோ இந்த 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 மூத்திர பைய வந்து நெறைய பேர் இடுப்புல கட்டிப்பாங்க, சில பேர் கையில கட்டிப்பாங்க. சோ இதெல்லாம். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கத்தீட்டர் இல்ல பேஷண்ட் வந்து அதாவது யூரின் போகல ஃப்ரீயா, பேஷண்ட் வந்து இது ஈவன் நம்ம இந்த குழந்தை வச்சிருக்கிறவங்களும் நம்ம பார்ப்போம். யூரின் போகிறதுக்கு தாமா அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, இல்ல மோஷன் போகணும் தாமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா பாலியேட்டிவ் கேரோட அடிப்படை நோக்கமே நோயை தீர்ப்பதல்ல. நம்ம கேன்சரை சரி பண்ண போறேன், கோமாவை சரி பண்ண போறேன், ஹார்ட் அட்டாக்கை சரி பண்ண அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? அலிவேட்டிங் த பெயின். அதாவது அவருடைய வலிகளை நிவாரணம் செய்வது. சோ இதுதான் இங்க வந்து முக்கியமே தவிர, இங்க வந்து வைத்தியம் முக்கியம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் இதுல பிரைமரி கிடையாது. இதோட பிரைமரி ஆக்ஷன் என்னன்னா, சோ ஒரு பேஷண்ட் வந்து பெட் பவுண்டா இருக்காங்க, தொந்தரவு பட்டுக்கிட்டு இருக்காங்க, அடிவயிறு வீங்கி இருக்குது அப்படின்னா நம்ம அடிவயிறு தொட்டு பார்த்துட்டு, எனக்கு யாரோ ஒருத்தர் வகுப்புல எங்கேயோ சொன்னாரு, இது வந்து சிறுநீர் அடப்பா கூட இருக்கலாம். படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது சிறுநீர் வந்து தானா கழியறது இல்ல. அது வந்து ஒரு அடப்பா இருக்குது. சோ அதுக்கு ஒரு நிவாரணம் நம்ம என்ன பண்ணலாம்னா, கேத்தீட்டர் போட்டு நிவாரணம் பண்ணலாம். இதுக்கு நம்ம கேத்தீட்டர்லாம் போட்டு நம்ம ட்ரெய்னிங் ஆகணும்னா, நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 6 மந்த்ஸோ, ஒரு 1 இயரோ கொஞ்சம் ட்ரெயின் ஆனோம்னா கேத்தீட்டர் போடலாம். அதுக்கான கோர்சஸ்லாம் கூட நம்மளுடைய இதுல பிற்காலத்துல வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேர் கிவர் புரோகிராம். இந்த புரோகிராமோட பேரே வந்து கேர் கிவர். பேஷண்ட்க்கு வந்து துணையா நின்னு அவங்களோட உபாதைய தன்னுடைய கால்களா நின்று பார்த்து அவங்களுடைய வலிகளுக்கு ஒரு உற்று தோழனா நம்ம இருக்கணும். அப்போ வந்து இந்த அடிவயிறு வீக்கமா இருந்ததுன்னா பேஷண்ட்க்கு வந்து பிணியாளருக்கு யூரின்ல ஒரு பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. சோ அடுத்தபடியா பேஷண்ட்க்கு அதே அடிவயிறு வீக்கமா இருக்கு, கத்தீட்டர் போட்டாச்சு. போட்டா பெருசா யூரின் வரல, 100 ml 200 ml தான் யூரின் வந்திருக்கு. வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேற ஒரு பிரச்சனையும் இருக்கலாம். கான்ஸ்டிபேஷன் இது நம்ம சென்ற வகுப்புல நிறைய பேசினதுனால இந்த வகுப்புல அதை சுருக்கா சொல்றேன். அதாவது மலம் ஃப்ரீயா போகல. அது ஃப்ரீயா போகாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு ஜீரண மண்டலம் வேலை செய்யாது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயா போகாது, அது மாதிரி இருக்கலாம். அது வந்து ஒரு எல்லையா தெரியலாம். ஒரு பக்கம் டைட்டா மாவு மாதிரி ரொம்ப டைட்டா போகலாம், இல்ல சில பேருக்கு கல்லுகள்லா உருண்டையாக போகலாம். இதுக்கு எல்லாமே தீர்வா வந்து வாட்டர் எனிமா கேன், அதை பத்தி கண்டிப்பா நம்ம வந்து இந்த கான்டாக்ட் கிளாஸ்ல இது வந்து பண்றதுக்கு நம்ம நர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கேத்தீட்டரைசேஷன் கொஞ்சம் ஒரு முக்கியமான ப்ரொசீஜர். இது வந்து வாட்டர் எனிமா வந்து செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். நிறைய வந்து அது நம்மளே நம்ம பண்ணலான்னு நிறைய இந்த சாதாரணமா ஒரு வாட்டர் ஜக் கேன் மாதிரி இருக்கும், ஒரு டியூப் இருக்கும். பேஷண்ட்டுக்கு யூரின் போகலன்னா அதை நம்ம சரி பண்ணி விடணும், மோஷன் போகலனாலும் அதை நம்ம சரி பண்ணி விடணும். அதுக்கப்புறம் சாப்பிடல. இங்க வந்து அடுத்து பாலியேட்டிவ் கேர்ல என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா ஆஸ்பிரேஷன்
அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. ஆஸ்பிரேஷன் ஆஸ்பிரேஷன் என்னன்னா, இந்த சாப்பிடும்போது பேஷண்ட் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சாப்பிடும்போது இரும்ப ஆரம்பிச்சுடுவாங்க. அப்படி அப்படி வந்து லேசா ஒரு டம்ளர்ல அப்படி தண்ணி குடிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து இரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன் நடக்குது அப்படிங்கறதையும் நம்ம ஒரு தடவை பார்ப்போம். சோ இது வந்து ஆஸ்பிரேஷன் நிமோனைட்டிஸ் பத்தி சொல்றாங்க. இது ஆஸ்பிரேஷன் நிமோனைட்டிஸ் என்னன்னா, நம்ம சாப்பிடுற உணவு படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு உணவு குழாயில போகாம அப்படியே சுவாச குழாய்க்குள்ள போயிரும். உணவு குழாயில போகாம சுவாச குழாயில போகும். அப்போ இது என்ன இது என்ன உபாதை அப்படின்னா, சுயநினைவோட இருக்கும் பொழுதே நம்ம எண்ணங்கள் திசை திரும்பி இருக்கும் பொழுது புறக்கேறிடுது. அப்போ வந்து நம்ம வீட்ல எல்லாம் சொல்லுவாங்க, யாரோ உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வள்ளுவர் தாத்தாவை விடாம நம்ம பேச முடியாது. அதாவது கணவர் தும்பினா கூட யாரோ நினைக்கிறாங்களே, நம்ம வீட்டுக்காரம்மா நம்ம பக்கத்திலேயே இருக்கிறோம். நம்மள விட்டுட்டு யார் இவரை நினைக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கார் தும்புறாரே, சளியா இருமலான்னு கூட அந்த அம்மாக்கு கவலை இல்ல. நான் வீட்டுக்காரம்மா நான் பக்கத்திலேயே இருக்கிறேன், எங்க வீட்டுக்கார் தும்புறாரு, எங்க வீட்டுக்காரர் என்ன தவிர வேற யார் நினைக்க முடியும் அப்படின்னு கடைசி அதிகாரத்துல சொல்வாரு. அதாவது இந்த சந்தேகம் வருது அப்படின்னு. யாருள்ளி கும்மி நீர். ஆமா ஆமா சார் சொல்றாரு அந்த குரல்ல அழகா எடுத்து. அதனால இந்த சாப்பிடும் பொழுது ஏன் இருமல் வருதுன்னா, கவனம் இல்லாம சாப்பிடும் பொழுது புறக்கேறி நம்ம அதனாலதான் சாப்பிடும் போது உணவை மட்டுமே ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், அது செய்த விவசாயி மக்கள், அதை வாங்கி கொடுத்த நம்ம பெற்றோர்கள், அதை சமைச்ச நம்ம வீட்டுக்காரங்க எல்லாருமே நம்ம நன்றி சொல்லி நம்ம சாப்பிடணும் ஒரு நன்றி உணர்வோட. அதை நம்ம இந்த காலத்துல இப்போ செல்போன் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா பொறைக்கேறிடுது. இந்த வேற பொறைக்கிறது இது நம்ம இப்ப டாபிக்கே கிடையாது. இது என்னன்னா, பேஷண்ட்டுக்கு வந்து சாப்பிடும் பொழுது முழுங்கும் பொழுது உள்ள அந்த சிறுநாக்குன்னு சொல்லுவாங்க, யூலா எபிகிளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறுநாக்குன்னு. அது என்ன ஆகும், தட்டுப்பட்டு ஒரு இருமல் மாதிரி வந்துடும். அப்படி கொஞ்சம் ஒரு அப்படி சிப் ஆஃப் வாட்டர் கொடுத்தோடனே அது அட்டெண்டர்ஸ் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, நெஞ்சு அப்படி தேய்ச்சி விட்டு தலையெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியாயிடும் சரியெல்லாம் ஆகவே ஆகாது, இருக்கிற பிரச்சனை அதிகமாயிரும். அதனால இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சொல் என்ன அப்படின்னா, ஆஸ்பிரேஷன் நிமோனைட்டிஸ். நம்ம ஃபீடிங் பண்ணும்போது ஆஸ்பிரேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம வந்து கண்டிப்பா பேஷண்ட்டை கொஞ்சம் நல்லா உயர்த்தி வச்சு கொஞ்சம் ஒசரமா வச்சு பேஷண்ட்டை, ஏன்னா படுத்து அப்படி ஃபீட் பண்ணும்போது புரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படி லேசா அப்படி ஏத்தி வச்சு டெய்லி வந்து எடுத்த உடனே ஃபுட்டு கொடுத்துடக்கூடாது. டெய்லி ஒரு எவ்ரி 1/2 hour 1 hour வந்து சிப்ஸ் ஆஃப் வாட்டர், வெறும் தண்ணீர், நீரின்றி அமையாது உலகெண்ணி அப்படின்ற ஒரு குறள் இருக்கு. தண்ணீரால லேசா ஈரம் பண்ணணும். ஏன்னா நாக்குல ஈரம் இல்லைன்னா பேச்சாளர்களாலையும் பேச முடியாது, சாப்பிடுறவங்களாலையும் சாப்பிட முடியாது. நீங்க நிறைய திருமணங்கள்லாம் போய் வந்து விரும்பீங்க, நிறைய இந்த ஃப்ரைட் ரைஸ் பிரிஞ்சி எல்லாம் சாப்பிட்ட பிறகு சாப்பிடும்போது சுகமா இருக்கும். சாப்பிட்டு வந்த உடனே மனசெல்லாம் வாட்டர் பாட்டில தான் தேடும். எங்கேயாவது வாட்டர் பாட்டில் இருக்காதா, அப்படியே அடைக்கும், அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்கும் தண்ணி குடிக்கணும்னு. அது எல்லாமே ஒரு பெட்ரிடன் பேஷண்ட் இழந்துருவாங்க. ஏன்னா எப்படி ஒரு கோமா பேஷண்ட்க்கு சுயநினைவு இல்லையோ, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரொம்ப ரொம்ப உடம்பு மோசமா இருக்கிற பேஷண்ட்டுக்கு என்னன்னா, இந்த சாப்பிடும் போது முழுங்கும் போது கவனம் இருக்காது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் அந்த ரயில்ஸ் டியூப் போட்டு கொஞ்ச நாளைக்கு அதுலயே கொஞ்சம் ஃபீட் பண்ணி பேஷண்ட்டுக்கு உபாதை இல்லாம நம்ம கொஞ்சம் பாத்துக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன நம்ம பார்த்தோம்னா, சோ யூரின் அடப்பு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம், மோஷன் அடப்பு இருந்ததுன்னா எனிமா கேன் கொடுக்கலாம். சாப்பாடுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அப்படின்னா நம்ம ரயில் ஸ்ட்ரிப் ஃபீடிங் கொடுக்கலாம். சோ இந்த 4ல தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. அந்த 4வது என்ன அப்படின்னா தூக்கம். இது வந்து கண்டிப்பா மருத்துவரோட ஒரு ஆலோசனையும், ஏன்னா இப்ப அலோபதி மருந்து நம்ம இதுல கையில எடுக்கும் பொழுது கண்டிப்பா பேஷண்ட் இரவு நேரத்துல தூங்கல, இயல்பா நல்ல ஒருத்தவங்க நல்ல ஜேன்னு நடக்கிறாங்க, நிறைய வேலை செய்யறாங்க, போறாங்க வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். நம்ம இந்த ஷாப்பிங் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்போ ஷாப்பிங்க்கு கடையா சேலை வாங்கும் பொழுது தெரியும், 10 கடை ஏறி பார்த்துட்டு கடைசியில முதல்ல பார்த்த கடையில அந்த முதல்ல பார்த்த சேலையே வாங்கிடுவோம். இந்த லேடிஸ் கூட ஷாப்பிங் போனா அந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அன்னைக்கெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வர்றதுக்கு பிரச்சனையே இல்லை, நைட்டு நல்லா தூக்கம் வந்துடும். ஆனா படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும், நித்திரைங்கிறது வராது. அப்போ இயல்பா இரவு நேரத்துல அவங்க கண்டிப்பா தூங்குறதுக்கு அவங்கள வைத்தியம் பண்ற அந்த மருத்துவருடைய ஆலோசனை எடுத்து என்ன மருந்து அவர் ஆலோசிக்கிறாரோ அதன்படி நைட்ல கரெக்டா அந்த மருந்துகள் கொடுத்தா பேஷண்ட் கொஞ்சம் தூங்குவாங்க. பொதுவா இந்த ஆல்ப்ரோசோலம், ஜோல்பிடம், டயசிபாம், நைட்ரடிசிபாம் அந்த மாதிரி நிறைய மருந்துகள் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாமே ஆபத்தானதுதான்.
இதுல எதுவும் மாற்று கருத்து இல்ல. ஏன்னா வந்து தூக்கம்ங்கிறது மரணத்துக்கு நிகரானது, நித்திரை போல் சாக்காடு அப்படின்னு வள்ளுவர் ஒரு இடத்துல நின்னு சொல்றாரு. உறங்குவது போல் சாக்காடு, உறங்கி விழித்த பின் பிறப்புன்னு ஒரு 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 குறள்ல சொல்றாரு. நித்திரையும் இறப்பும் ஒரு ஒத்திகை தான் அப்படின்றாரு. அதனால தூக்க மருந்து கொஞ்சம் எழுதி கொடுங்க டாக்டர்னா, கொஞ்சம் சாகறதுக்கு மருந்து கொடுங்க டாக்டருக்கு தான் சமம்னு போல எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா இந்த மாதிரி கோமா பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பெட் ரிட்டனா இருக்கிறாங்க, இவங்க வந்து இறப்புக்கு வழிவகுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இடத்துல இரவெல்லாம் அவங்க பெனாத்துறது இல்ல. நிறைய பேர் இதை பெனாத்துறதுன்னு நினைப்பாங்க. பெனாத்துல அவங்க ஆக்சுவலா மோர்னிங், அதாவது அப்படின்னுவாங்க சில பேர். அம்மா அதாவது கான்சியஸா இருக்கிறவங்க அப்படி செய்வாங்க. கான்சியஸா இல்லாதவங்க ஃபிட்ஸ் மாதிரி வரும், இந்த கை கால்லாம் அப்படி அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ அவங்க அந்த ஒரு உயிர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு கடைசி முயற்சி என்னவோ அந்த அத்தனை முயற்சிகளுமே அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 4 வந்து நம்ம நல்லா கவனிச்சு இந்த 4 வந்து, அதாவது யூரின் நல்லா ஃப்ரீயா போறதுக்கு, மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு, ஸ்லீப்பு, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டாலே பாலியேட்டிவ் கேரோடைய ஒரு அஸ்திவாரத்தை நம்ம போட்டதுக்கு சமம். அதாவது இதுதான் ஃபண்டமெண்டல். ஒரு பெட் ரிட்டன் பேஷண்ட்டுக்கு நம்ம இது மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த செக்டார் அப்படின்னா இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. அதனால இதை முதல்ல வச்சுக்கிட்டேன். 2வது என்னன்னா அசிஸ்டட் லிவிங். அதாவது ஒரு பேஷண்ட் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. நான் இப்போ சொன்னது வந்து இதுதான் டாப் கிளாஸ். இதெல்லாம் நல்லா பார்க்க தெரிஞ்சோம்னா, நான் இந்த பொருளாதார ரீதி உலகத்துல வாழ்வியல் ரீதியா சொல்றேன். இந்த மாதிரி இந்த யூரின் மோஷன், டயட், ஸ்லீப்பிங்க சரியா பார்த்துக்க அளவுக்கு ஒரு நர்ஸ் இருந்தாங்கன்னா மாதம் குறைஞ்சபட்சம் 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாங்கிறது இந்த காலத்தோடைய நியதி. இந்த காலத்துல இந்த நாளை வந்து நல்லா ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஒரு பேஷண்ட் நல்லா பத்திரமா பாத்துக்க முடியும்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊதியம் இருக்கு. 2வது வந்து என்னன்னா ஒத்தாசையா இருக்கு. இதுவும் பாலியேட்டிவ் கேர் தான். இந்த பாலியேட்டிவ் கேர் என்ன அப்படின்னா, பேஷண்ட் இன்னும் இறக்கம் தருவாய்க்கு போகல, ஆனா நாட்கள் எண்ணப்பட்டது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. மை டேஸ் ஆர் கவுண்டிங். இந்த ஏதோ ஒரு படத்துல சுஹாசினி சொல்லுவாங்க, எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு படத்துல ரஜினியும் சொல்லுவாரு, இந்த சாவர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும். அந்த மாதிரி இது வியாதிப்பா, தீர்க்க முடியாது, இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம், ஒவ்வொரு நாளுமே போனஸ் தான் அப்படின்னு டாக்டர் சில சமயம் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இது எதுல எல்லாம் சொல்லுவாங்கன்னா, கேன்சரோட 3ஆம் நிலையில, இல்ல இந்த பிளட் கேன்சர் தீர்க்கவும் முடியாது, தீரவும் தீராது, சரியும் ஆகாது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான முட்டி கம்ப்ளீட்டா தேஞ்சு போச்சு, ஆபரேஷன் பண்ணி முட்டி மாத்தலாம்னா ஹார்ட் சரியில்லை, ஹார்ட்டை சரி பண்ணலாம் அப்படின்னா பம்பிங் சரியில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி குரூப்பையும் பாலியேட்டிவ் கேர் தான். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பாலியேட்டிவ் கேர்ல இந்த அடிப்படையில சொன்ன 4ம் இவங்களுக்கும் தேவை. சிறுநீர் கழிக்கணும், மலம் கழிக்கணும், நல்லா சாப்பிடணும், தூங்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அடுத்து இந்த மாதிரி பேஷண்ட்க்கு அடுத்த பாலியேட்டிவ் கேர்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, வலிகள், பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு அலோபதி சிஸ்டம்ல ஒரு தனி டிகிரியாவே இருக்குது. எம்டி பெயின் மேனேஜ்மெண்ட், பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தனியா ஒரு டிகிரியே இருக்குது. அதாவது முதுகலை பட்டம், இளநிலை பட்டம் கூட இல்ல, எம்பிபிஎஸ் முடிச்சுதான் அதை படிக்கணும். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர்ல வலி நிவாரணிகளை 2 விதமாக பிரிக்கிறார்கள். இப்போ கொஞ்சம் எல்லா வகுப்புல இருக்கிறவங்க எல்லாம் இந்த கிளாப் சிம்பல் இருந்தா கொஞ்சம் இந்த டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் நீங்க முழிச்சிருக்கீங்களான்னு பாக்குறேன். சார் தொடக்க எல்லா மாலதி கிருஷ்ணன், சந்தியா அம்மா, சித்தர், சரோஜா ஜிஎஸ், மல்லிகா சிவம், கோமதி, ஒரு 6-7 பேர், கீர்த்திகா, ஒரு 8-9 பேர் முழிப்பா இருக்கிறீங்க. ராஜேஸ்வரி கணேசன், இப்ப அவங்களும் பார்த்து ஓகே தேங்க்ஸ். இந்த நான் சாரதாமா, ஆனந்தம் சார், யோகினி, ஆனந்தம் ஐயா, யோகி எல்லாம், ஏன்னா இந்த மலைப்பாம்பு தேன் விக்கிறவங்க எல்லாம் தேன் விக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜோரா சாமியோ எல்லாம் ஒரு கை தட்டுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மலைப்பாம்பு தேனுடைய பெருமை அருமை எல்லாம் சொல்லுவாங்க. அப்பதான் மலைப்பாம்பு தேனை விற்க முடியும். இப்ப இந்த வலி நிவாரணிகள், ஏன்னா இது முக்கியமான பகுதி, நமக்கு இன்னும் ஒரு 6-7 நிமிடங்கள் இருக்குது, அதை பொன்னான நிமிடங்களா கருதி வலி நிவாரணிகள் 2 வகையாக பிரிக்கப்படுறாங்க. ஒண்ணு NSAIDs, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இதுல எல்லாம் என்னெல்லாம் வரும்னா, பேரஸ்டமாலே இதுல தான் வரும். இத பத்தி நம்ம சும்மா ஒரு பாத்துக்கலாம். ஏன்னா கண்ணால பாத்தீங்கன்னா அது ஒரு இன்னும் சோ இது வந்து NSAIDs அப்படின்னு சொல்றாங்க. NSAID அப்படின்னா என்னன்னா, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இந்த கிளாசிபிகேஷன்ல என்னெல்லாம் வருதுன்னா, பேரஸ்டமாலே இதுல
வருது. இதுதான் இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல அப்புறம் நிதானமா நீங்க எழுதிக்கிறவங்க இந்த குறிப்பெடுத்து எழுதுறவங்க எடுத்து வச்சுக்கலாம். NSAIDsனா நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். ஆஸ்பிரினும் ஒரு வகையான பெயின் கில்லர் தான். பாராசிட்டமாலும் ஒரு வகையான பெயின் கில்லர் தான். ஐபுப்ரோஃபன் ப்ரூஃபன் கொடுங்க நம்ம கேட்கிறோம் இல்லையா, அது. நாப்ராக்சின், இண்டோமெத்தாசின், மைக்ரோசிட், டைக்ளோஃபெனாக் உங்களுக்கு தெரியாதது யாருமே இருக்க மாட்டீங்க. ஓவரால் கீட்டடால், அப்புறம் பைராக்சிகேம், டோலனெக்ஸ் மாத்திரை. சோ இந்த மாத்திரைகள் வலி நிவாரணிகள் தான். இந்த வலி நிவாரணிகள் எந்த மாதிரி வலி நிவாரணிகள் அப்படின்னா, இவங்க வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய வலி நிவாரணிகள். ஆனா இவங்களுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். போட்ட உடனே வலியே இந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, என்னம்மா வலி எப்படி இருக்கு, ஏதோ நீங்க மாத்திரை கொடுக்கிற வரைக்கும் கேக்குது சார், அதுக்கப்புறம் வலி நிக்கவே இல்ல, மாத்திரை கேட்டுச்சாமான்னு. மாத்திரைக்கு காது இருக்கும் போல கூட எனக்கு ஒரு எண்ணங்கள் சில நேரங்கள்ல. ஏன்னா மருத்துவரும் சரி பேஷண்டும் சரி தான் சொல்லலாம், நீங்க கொடுத்த மாத்திரை கேட்கவே இல்லைன்னு. டாக்டரும் அப்படிதான் கேட்பாங்க, என்னமா மாத்திரை கேட்டுச்சான்னு கேட்பாங்க. சோ அது என்ன விஷயம் உள்ள, எப்படி அதுக்கு காது கேட்கும்லாம் அந்த வார்த்தை வந்ததுன்னு தெரியல. ஆனா மாத்திரை வலிக்கு நல்லா கேட்கும், வலிக்கு அருமையா கேட்கும். ஆனா வந்து சொல்லுவாங்க கிட்னியை வந்து பாதிக்க ஆரம்பிச்சு. இது வந்து இப்போ கிட்னி, ஏன் இது கிட்னி பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த மாத்திரைகள் வந்து டாக்ஸிக்னா விஷத்தன்மை. சிலர் ஆட்களோட பேச்சே டாக்ஸிக்கா இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா பேசுனா இவங்க இன்னும் எவ்வளவு நேரம் பேசாலும் கேட்கலாம் போல இருக்கலாம். சில பேர் இப்ப நம்ம பேசுற மாதிரி இது எப்படா இந்த அருவ நிக்கும் அப்படின்னு இல்ல, சும்மா தமாசுக்கு சொல்றேன். சில பேர் வந்து அப்படியும் சொல்லுவாங்க, இது என்னடா இவ்ளோ பேசுறாங்களே அப்படின்னு. சோ அந்த மாதிரி இந்த மாத்திரைகள் எல்லாமே வலிக்கு நல்லா கேட்கும். இந்த முக்கியமா மூட்டு வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் இது நல்லா கேட்கும். ஆனா கிட்னிக்கு பிரச்சனை கொடுக்கும். இது இல்லாத இன்னும் ஒரு மாத்திரை இருக்குது. என்னன்னா இது வந்து என்னன்னா ஓபியாய்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. ஓபியாய்ட்ஸ்ல என்னன்னா மார்பின், ட்ரெமடால், இது எல்லாமே ஓபியாய்ட்ஸ் குரூப்ல வரும். இந்த மாதிரி வலி நிவாரணிகள் வந்து கிட்னி பாதிப்பு ஏற்கனவே இருக்குது, எஸ்டாப்ளிஷ்ட் கிட்னி பேஷண்ட்ஸ், அதாவது இவங்க ஏற்கனவே கிட்னி சுகரால பாதிக்கப்பட்டிருக்கு, பிபியால பாதிக்கப்பட்டிருக்கு, கிரியாட்டின் வந்து 1.2க்கு மேல இருக்கு அப்படின்னா ட்ரெமடால், மார்பின் அது மாதிரி மருத்துவர்கள் யூஸ் பண்ணலாம். சோ இந்த மருந்து எழுதுற உரிமை நமக்கு இல்லாத நேரத்துல, ஏன்னா நம்ம வந்து ஒரு உதவி செய்ய போறோம், அப்ப நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு ஆறுதலா நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்டு, இந்த மாதிரி உங்க வலியில ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா வலி வச்சுக்கிட்டு இருந்தா தூங்க முடியாது. சோ நம்ம பாட்டு பேஷண்ட் நல்லா தூங்கினாதான் சரியாகும், யூரின் போனா சரியாகும், மோஷன் போனா சரியாகும், சாப்பிட்டா சரியாகும். ஆனா இந்த வலி உள்ள மூட்டு வலியோ முதுகு வலியோ எத்தனையோ வலிகள் இருக்குது. வலிகள்ல பல வகைகள் இருக்குன்னு கிளாசிபிகேஷன்ல 4 டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் சொல்றாங்க. அதாவது போன்ல வரக்கூடிய வலி, நரம்புகள்ல வரக்கூடிய வலி, ரத்த ஓட்டம் இல்லாததால வர வலி, மறுத்து போறதால வர வலி, கூலிங்கா இருந்தா இனிமையா இருக்கு, அந்த கூலிங் அதிகமான ஃப்ராஸ்ட் பைட் அந்த வலி. சோ இந்த வலிகள்லாம் போறதுக்கு மருந்துகள் வந்து 2 விதமான மருந்துகள் சொல்றாங்க. ஒண்ணு NSAIDs உங்களுக்கு கிளாசிபிகேஷன் காட்டினேன், அதாவது இது வந்து நான் ஸ்டெராய்டு. இன்னொரு பக்கம் வந்து இந்த ட்ரெமடால், மார்பின், இந்த மாதிரி மருந்துகள். சோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். இது ஒரு குரூப், அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஹெர்னியா, அப்பெண்டிக்ஸ் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையால வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாலியேட்டிவ் கேர். இது வந்து ரொம்ப நாள் கேட்க மாட்டாங்க. பேஷண்ட் நல்லான உடனே நம்மள வந்து ஓகேமா ரொம்ப தேங்க்ஸ், அடுத்து எங்களுக்கு தேவைப்பட்டா கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மாசம் நம்மள வேலைக்கு வச்சுப்பாங்க, 3 மாசம் வேலைக்கு வச்சுப்பாங்க. ஆனா இவங்க நீண்ட நாள் இருப்பாங்க. முதல்ல பார்த்தது பேஷண்ட் நீண்ட நாள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப எண்ட் ஆஃப் லைஃப் சப்போர்ட். இது ஒரு மாடல். அப்புறம் அடுத்த பாலியேட்டிவ் கேர் ஒன்னு இருக்குது. இந்த பாலியேட்டிவ் கேர் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம முதல்ல பார்த்தது வந்து சிக் பேஷண்ட், அதாவது கேன்சர் ஒண்ணும் பண்ண முடியாது, பிரெயின் ஹெமரேஜ் ஆயிடுச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, கோமா ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தது இப்போதைக்கு மோசமா இருக்குது நிலைமை, அப்போதைக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருக்கணும், அங்க பெரிய பிரச்சனை வலிதான், அதுக்கு தீர்வு காண்றது. இன்னொரு பக்கமா பாலியேட்டிவ் கேர் தேவைப்படுது. என்னன்னா இது பேர் வந்து ஹாஸ்பைஸ் கேர். என்னன்னா வயதாயிடுச்சு, எந்த நோயும் இல்ல, ஆனா முடியல, இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான பகுதி. அதாவது எந்த நோயுமே இல்ல, சுகரா, பிபியா, கொலஸ்ட்ராலா, தைராய்டா, மூட்டு தேய்மானம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கு வார்த்தை என்ன பயன்படுத்துறாங்கன்னா ஆங்கில மருத்துவத்துல ஃப்ரெயில் எல்டர்லி,
ஃப்ரெயில் எல்டர்லி அப்படின்னா ஒண்ணுமே முடியல. இது ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். அதனால இதை லாஸ்டா வச்சேன். ஃப்ரெயில் எல்டர்லினா உடம்புல இருக்கிற அந்த திருவொற்றிச்செல்வர்ல கடைசி சீன்ல வந்து சிவாஜி கணேசன் ஐயா அப்படியே மண்ல புரண்டு வருவார். கண்ணு கேட்கல, காது கேட்கல, நாக்கு பேச திருவருட்செல்வர்ல ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு சிவாஜி கணேசன் ஐயா. கிளைமேக்ஸ் சீன், கடைசி சீன் யூடியூப்ல எல்லாம் கூட வரும். நீங்க யாராவது போட்டு பார்க்கனாலும் போட்டு பார்க்கலாம். அந்த சீன்ல என்னன்னா உடம்புல எல்லாமே இருக்கு, உயிர் இருக்கு, பாகங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஆற்றல் இல்ல, அந்த எனர்ஜி இல்ல. இவங்கள பக்குவமா எப்படி பாத்துக்கணும், ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி பாத்துப்பாங்களோ செவிலி தாயா. அதனாலதான் தமிழ்ல செவிலி என்ற வார்த்தையே நர்சிங்க்கு ரொம்ப அருமையா, தாய் போல கருணை, கருணையே நம்ம தாய் கருணைன்னு சொல்றோம். அந்த கருணை போல கொண்டவங்கள ஒரு நர்ஸ் அரவணைச்சு, இந்த இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது மதர் தெரேசா அம்மாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணுமே இல்ல, ஒரு கங்காரு மதர் கேர், அன்பு, சாப்பாடு, அந்த முதல்ல சொன்ன 4மே வரும். சாப்பாடு கொடுக்கணும், யூரின் போகிறாங்களா, மலம் கழிக்கிறாங்களா, இததான் பாலியேட்டிவ் கேர். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க அப்படியே நின்ன இடத்துல மோஷன் போயிடுவாங்க, இல்ல பெட்லயே போயிடுவாங்க, யூரின் போயிடும். நம்ம தொடச்சு கிடிச்சு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவங்க எல்லாருக்கும், சித்தர்கள் கோட்டத்துக்கும் நம்ம ஐயாக்கும் நன்றிகள் சொல்லி நிறைவு பெற்றுக்கிறேன். நன்றி ஐயா.